ஹார்முஸ், பாப் அல் மண்டப் இரண்டையும் மூடிய ஈரான். மொத்த வர்த்தகமும் முடக்கம். உலக நாடுகள் ஷாக். மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவி வரும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தற்போது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் நிலைகுலைய வைக்கும் ஒரு மிக மோசமான சூழலை எட்டியுள்ளது. சர்வதேச நாடுகளின் சமாதான முயற்சிகளையும் மீறி ஈரானின் முக்கிய எரிசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் இன்று நடத்திய வான்வழி தாக்குதல்கள் உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் உயிர் நாடிகளாக விளங்கும் இரு முக்கிய கடல் வழிகளையும் ஈரான் ஒட்டுமொத்தமாக முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பகுதியான குஜஸ்தான் மாகாணத்தின் மஷ்ஷஹர் நகரில் அமைந்துள்ள காருன் பெட்ரோ கெமிக்கல் வளாகம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் இன்று சரமாரி குண்டுமழை பொழிந்துள்ளன. ஈரானிய செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி இஸ்ரேலின் இந்த வான்வழி தாக்குதலில் காருன் வளாகத்தின் முக்கிய உற்பத்தி உள்கட்டமைப்புகள் பலத்த சேதமடைந்து தீப்பற்றி எரிந்து வருகின்றன. மக்ஷர் பகுதியில் எழுந்த கரும்புகை மற்றும் தீப்பிழம்புகளின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களை பீதியடைய வைத்துள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து தலைநகர் தெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் கரஜ் ஆகிய முக்கிய நகரங்கள் முழுவதும் அடுத்தடுத்து பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளது. ஈரானின் முக்கிய பொருளாதார மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் தனது பழிவாங்கல் நடவடிக்கையை உடனடியாக தொடங்கியுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலீபாஃபுக்கு நெருக்கமான அரசு வட்டாரங்கள் விடுத்துள்ள அதிரடி தகவல்படி சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை பகுதியை ஏற்கனவே மூடியிருந்த ஈரான் தற்போது செங்கடலின் நுழைவு வாயிலான பாப் அல் மண்டாப் நீரிணை பகுதியையும் ஒட்டுமொத்தமாக முழுமையாக முடக்கியுள்ளது. உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் 20% அதிகமான கச்சா எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கடந்து செல்லும் இந்த இரு பெரும் கடல் வழிகளும் ஒரே நேரத்தில் முழுமையாக மூடப்பட்டிருப்பது சர்வதேச வர்த்தக வரலாற்றிலேயே இதுவே முதல் முறையாகும். கடல் வழிகளை முடக்கியதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்ட ஈரான் மற்றும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படை ஒருங்கிணைந்து பிரம்மாண்ட கூட்டு ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர். இரு தரப்பும் இணைந்து ஏவிய நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் முக்கிய வணிக நகரங்களான டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா ஆகிய நகரங்களுக்குள் நேரடியாக பாய்ந்து தாக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன.